வாலிப வயதுகளில் அந்த வேகம் என்பது அது இணைந்தது. ஆனால் அந்த வேகத்தினுடைய வழியிலே சென்று விட்டால் அது பலவிதமான விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த வாலிப வயதுகளில், அதாவது வாலிபர்களுடைய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இளைஞனாக இருந்தாலும் சரி, இளைஞனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அந்த வேகம் உண்டு. அந்த வேகம் என்பது அவசியமற்றதல்ல. வி நீட் இட், நமக்கு வேணும். வாலிப வயதில் வருகிற பொழுது வி நீட் சம் ஸ்பீடு, அந்த ஃபாஸ்ட்னஸ் வேணும். ஆனால் அது முறைப்படுத்தப்பட வேண்டும். முதலாவதாக வாலிப வயதுகளில் வருகின்ற வேகங்களுக்கு மத்தியில் பல நேரங்களில் வேகம் இருக்கிறது, என்ன இல்லை, விவேகம் இல்லை. அப்படி என்றால் அந்த வேகங்கள் முறைப்படுத்தப்படவில்லை. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா சரியான டிராஃபிக் நேரத்தில் அது ஒரு ஹாபி, அது அவங்களுக்கு ஒரு அட்வென்ச்சரஸாக சில காரியங்களை யூத் டீனேஜர்ஸு வாலிப வயசில் இருக்க பிள்ளைகள் செய்வாங்க. என்ன பண்ணுவோன்னா, அவ்வளோ பிஸியான ஒரு ஹெவி டிராஃபிக் சுச்சுவேஷன் என்ன பண்ணுவாங்க, பைக்கில் ரேஸ் போவாங்கல்ல, நல்ல ஹை பவர்ட் பைக்ஸ் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் செம ஸ்பீடில் என்ன பண்ணுவோம், அப்படியே நுழைஞ்சு என்ன பண்ணுவாங்க, இப்படி போயிடுவாங்க. இது ஒரு திறமை காட்டுறது. இது வாலிப வயதில் ஒரு இயற்கை, ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்போவுமே என்ன செய்வாங்க, அவங்க விரும்புவாங்க. ஒரு த்ரில்லிங் எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. ஏதோ சாதாரணமாக காரியங்கள் எல்லாத்துலேயும் என்ன இருக்கணும், தே வாண்ட் டு ஹேவ் சம் த்ரில்லிங். ஆனால் இதில் என்னன்னு சொன்னால் விவேகம் இணையில். ஏன் இணையிலன்னு சொன்னால், இந்த விதமாக அங்கே நுழைஞ்சு செம ஃபாஸ்ட்டில் போகிறது ஒரு பக்கம், அது ஒரு பெரிய எபிலிட்டி, ஒரு பெரிய சாதனைன்னு சொன்னாலும் இது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? பைக்கை ஓட்டுறவனோடு மட்டுமில்லை, அவன் துணிந்து ஓட்டுறான், வரட்டும்னு. ஆனால் எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க, அதில் அப்பாவிகளாக போயிட்டுருக்குறாங்க. அப்போது இதனுடைய விளைவாக நிறைய பிள்ளைகள் தகப்பனை இழக்கிற, தாயை இழக்கிற, கணவனை இழக்கிற, மனைவி இழக்கிற சூழலும் ஏற்படுகிறது. அப்போது இதன் மத்தியில் எனக்கு ரொம்ப திறமை இருக்குது, எனக்கு ரொம்ப வேகம் இருக்கிறது, அதனால் நான் இந்த வயசில் இப்படி தான் இருப்பேன், அதை செய்கிறேன்னு சொல்கிறவில்ல. உன்னுடைய வேகம் மற்றவர்களுக்கு ஒரு பாதகமாக என்ன செய்து விடக்கூடாது, மாறிவிடக்கூடாது. அப்போ அந்த இடத்துல என்ன வேணும்னா, ஒரு வேகம் வேணும். ஏன்னா இந்த வாலிப வயசில் உணர்ச்சி வேகமாக இருக்கும், வார்த்தை வேகமாக இருக்கும். பேச ஆரம்பிச்சுன்னா கடன்னு பேசுவோம். நம்ம பேசுகிறதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, ஸ்பேஸே கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்று அவங்கள தூண்டி விட்டாச்சு, பேச ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுவோம், நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும். ஏன்னா படப்பட்டு வேகம் பேசுவோம். வாலிப வயதுகளில் வேகமான பேச்சு இருக்கும், செயலில் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆசையெல்லாம் ரொம்ப வேகமாக இருக்கும்ல, ஆசையெல்லாம் ரொம்ப வேகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, எல்லாம் எதுவும் இப்போவே நவ் அண்ட் ஹியர், இங்கே இப்போவே என்ன செய்யணும் வேணும். இந்த வேகத்தினுடைய விளைவு என்ன செய்யணும்னு சொன்னால், சில நேரத்தில் இன்னும் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் முறையாக சில காரியங்களுக்குள்ளே நம்ம செல்ல முடியும், முறையாக சில காலம் அனுபவிக்க முடியும் என்ற நிலையில் அதன் மேல் என்ன வருகிறது, அந்த வேகம் இன்னும் 5 வருஷத்துக்கு பின்னால் நடக்க போகிறத. இப்போ ஒரு நார்மலாக ஒரு ஆம்பளைக்கு கல்யாணம் ஆகிறது இது இந்த கால சூழ்நிலைக்கு அட்லீஸ்ட் ஒரு 24-25 வயசாவது வேணும். இப்போ பசங்க ரோட்லேயே கல்யாணம் பண்ணுறானுங்க, பஸ் ஸ்டாண்டில் பண்ணுறானுங்க, கிளாஸுக்குள்ளே பண்ணுறாங்க. 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு. இப்போ கூட ஒரு கேஸ் சென்னை ஹைகோர்ட்டுக்குள்ளே போயிருக்குது. பஸ் ஸ்டாண்டில் என்ன பண்ணிட்டான் பையன், ஆமாம், அதை போலீஸ் கேஸாக எடுத்துகிட்டு கோர்ட்டில் கொண்டு போய் கோர்ட்டில் என்ன கேட்குறாங்கன்னா, அது சும்மா விளையாட்டுப்பா, விளையாட்டை போய் நீ எப்படி கல்யாணம்னு சொல்லுவேன், கல்யாணம் கிடையாது. அவங்க கல்யாணம் விளையாட்டு என்ன செய்வாங்க, சின்ன பிள்ளைங்களும் செய்வாங்க, விளையாடுறாங்களா, அந்த விளையாட்டு கிடையாது. ஆக ஒரு வாலிப வயசுன்ற ஒரு ஆணுக்கு ஒரு 24-25 வயசாவது இப்போ வேணும். அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி ஒரு கல்யாண சூழலுக்கு போகணும்னா. ஆனால் அது தொடர்பான ஆசை இவனுக்கு 15லேயே வருது, 14லேயே வருது, 13லேயே வருது, 12லேயே வருது, 10லேயே வருது. இப்போ சிலர் சொல்லுவாங்க 8லேயே வருதுங்கிறாங்க. ரொம்ப அட்வான்ஸாக வருது வேகம். அப்போ இன்னும் மத்தியானம் தான் சாப்பிடணும், ஆனால் 8 மணிக்கே பையன் சாப்பாடு கேட்குறோம், மத்தியானத்துக்குள்ளது. அப்போ 8 மணிக்குள்ளது எப்போ கேட்டிருப்போம்? என்னைக்கு இந்த வேகம் என்னன்னு சொன்னால் என்ன பண்ண, வேகம் அவசியம். இந்த வேகத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, வாழ்க்கையில் எல்லாத்தையும் கொஞ்சம் வேகமாக இருக்கணும். ஆனால் இந்த வாலிப வயதில் எது நல்லது கெட்டதுன்னு தெரியாதபடிக்கு, எதை இன்னும் நான் கொஞ்சம் பொறுத்திருந்து அனுபவிக்கணும், எதை இன்னும் கொஞ்சம் நான் அமைதியாக இருந்து அனுபவிக்கணும் என்கிற ஒரு எண்ணங்கள் இல்லாதபடி வேகமாக இருக்கிறபடினாலே அந்த வேகங்கள் அவனுக்கு பல நேரங்களில் என்ன செய்கிறது, பாதகமாக மாறுகிறது. அவசரமான சில செயல்பாடுகள், வேகமான சில போக்குகள், அதனுடைய விளைவாக அவனுக்கு என்ன செய்கிறது, உணர்ச்சியும் வேகமாக இருக்கிறது, உணர்வு எண்ணங்களும் வேகமாக இருக்கிறது. அந்த வேகம் அவனை எங்கேயோ கொண்டு சென்று விடுகிறது. எனவே விவேகம் இல்லாத வேகங்கள், அதனால் ப்ராப்பர்லி இட் மஸ்ட் பி கண்ட்ரோல், இட் மஸ்ட் பி மானிட்டர்ட், இட் மஸ்ட் பி ரெகுலேட்டட். அதாவது கேஸில் பார்த்திங்கன்னா அந்த சிலிண்டர் கொண்டு வரோம், அதுக்குள்ளே என்ன இருக்குது, கேஸ் இருக்குது, அதுக்கு என்ன கூட கொடுக்குறான்,
ரெகுலேட்டர். ஏன்னா அந்த ரெகுலேட்டர் இல்லைன்னு சொன்னால் அவ்வளோ ஒன்றா விழுந்தால் என்ன நடக்கும்? அவ்வளோதான், கதையை முடிஞ்சிடும். அப்போ அதை மாதிரி வேகம் வேணும். ஆனால் அந்த வேகம் என்ன செய்ய வேண்டும்? உரிய விதமாக கண்ட்ரோல் பண்ணப்பட வேண்டும். இரண்டாவது வேகம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் தேடல் வேகம். வாலிப வயதில் வந்து எப்போவுமே தேடல் அதிகமாக இருக்குது. அந்த சில பறவைகளை பார்த்துருக்கீங்களா? எப்போவுமே எதையா தேடிக்கிட்டே இருக்கும், அப்படி தானே? இங்கே பார்க்க, அங்கே ஓடு, இங்கே ஓடு, எப்போவுமே ஆல்வேஸ் அது என்ன செய்யும்? எதையாவது ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும். அதுபோல் வாலிப வயதுகளில் என்ன நடக்கும்னு சொன்னால் எதையாவது பார்த்துட்டே இருக்கணும், எதையாவது கேட்டுட்டு இருக்கணும், எதையாவது ரசிச்சுட்டு இருக்கணும், யாருக்கிட்டையாவது பேசிகிட்டு இருக்கணும், எங்கேயாவது போயிட்டு இருக்கணும், எதையாவது செஞ்சுட்டு இருக்கணும், எதையாவது என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ எல்லாமே வாழ்க்கையில் வந்து பொழுதுபோக்கும் வேணும் தான், சில ரசனைகளும் வேணும் தான், சில விருப்பங்களும் வேணும் தான், சில பார்க்கறதுக்கு ஏதாவது வேணும் தான். ஆனால் இவைகளில் ஒரு லிமிட் கிடையாது, ஒரு கண்ட்ரோல் கிடையாது. இதில் வந்து ஒரு ரெகுலேட் பண்ணுற ஒரு செயல்பாடு இல்லை. அப்போ என்ன நடக்கிறேன்னு சொன்னால் எல்லை இல்லாத தேடல் வேகங்கள், இடைநில்லை, நான் ஸ்டாப். வாலிப வயசில் என்ன இருக்குன்னா பசங்களால் என்ன பண்ண முடியலன்னா சொல்லுவாங்களே, கையங்காலையும் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சும்மா இருக்க மாட்டேயே அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த வாலிப வயசில் இட்ஸ் நேச்சுரல், இது வந்து இயற்கையானது, எதையாவது செய்யாமல் கொள்ளாமல் இருக்க முடியும். ஆனால் எப்பொழுதும் நாம் எதையாவது கண்களுக்கு தேடிக்கொண்டே இருந்தால், எப்பொழுதும் காதுகளுக்கு எதையாவது தேடிக்கொண்டால், சில பிள்ளைகள் பார்த்திங்கன்னா காலையில் இந்த இதை எடுத்து மாட்டிக்கிறாங்க, என்னது இயர்ஃபோன். நைட்டில் தூங்குற வெள்ள கூட என்ன செய்கிறதில்ல. இப்போ நாம் எல்லாம் வந்து ஒரு பெரிய லவுட் ஸ்பீக்கர் வச்சு தான் இப்போ எல்லோரும் தொடர்பு கொள்ளணும் போல இருக்கு இல்லையா? ஃப்ரெண்டில் போகிறான், ஹலோ அப்படி கூப்பிட்டு அவனுக்கு கேட்க மாட்டேங்குது. ஏன்? காதில் என்ன செய்கிறான்? ட்ரைவ் பண்ணுறவளையும் காதுக்குள்ளே மாட்டிக்கிறான். நைட்டில் அப்படியே பாடல் கேட்டு யார்கிட்டையும் பேசிட்டு அந்த மயக்கத்தில் என்ன செஞ்சிடறாங்க? தூங்கிடுறாங்க. அலாரம் வச்சுட்டு தூங்குறாங்க. அலாரம் அடித்தா என்ன செய்யாது? கேட்காது. காதில் என்ன செய்கிறது? எப்பொழுதும் எதையாவது மாட்டிக்கொண்டு, எதையாவது பார்த்து கொண்டு, எதையாவது கேட்டுக்கொண்டு, எதையாவது கற்பனை பண்ணிக்கொண்டு, எங்கேயாவது போய்க்கொண்டு இவ்விதமாக இருக்கிற வேகமான ஒரு வாழ்க்கை. ஆனால் ஸ்பீட் வி நீட், வேகம் நமக்கு வேணும். அதே நேரத்தில் தட் மஸ்ட் பி ப்ராப்பர்லி சூட்டபிளி கண்ட்ரோல். அது வந்து உரிய விதமாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் கட்டுப்படுத்துகிற ஆற்றல் வாலிபர்களுக்கு இல்லை. வேகத்தை வெளிப்படுத்துகிற ஆற்றல் தான் இருக்குமே என்று, வேகமாக செயல்படுகிற ஒரு உணர்வு தான் இருக்குமே என்று, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆற்றல் வந்து யாரும் கிடையாது, வாலிபர்களுக்கு கிடையாது. மூன்றாவது பாருங்கள், கரை கடந்த கற்பனை, இமேஜினேஷன். இந்த வயசில் தான் நிறைய இமேஜினேஷன் வரும். சின்ன பிள்ளைகளெல்லாம் நினைப்பாங்க மறப்பாங்க, எதையும் என்ன செய்ய மாட்டாங்க. உட்கார்ந்து பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுறதில்ல, ரொம்ப நேரமாக எதையோ கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறதில்ல. குயிக்காக என்ன செய்வாங்க, ஷிஃப்ட் ஆகிட்டே இருப்பாங்க. டக்குன்னு ஒன்று நினைப்பாங்க, மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் வாலிப வயசு என்ன செய்யும்? நேரம் எடுத்து சிந்திக்கும். அப்படியே கற்பனையில் மூழ்கிட்டு இருக்கும். நிஜ வாழ்க்கையில் பார்க்க முடியாததை பார்க்க விரும்புகிற நிறைய காரியங்கள் என்ன செய்யும்? கற்பனைக்குள்ள இமேஜினேஷன். அப்போது இமேஜினேஷனும் நமக்கு வேணும். நம்ம அப்துல் கலாம் கூட அடிக்கடி சொல்கிற ஒரு முக்கியமான வார்த்தைன்னு சொன்னால், நம்ம என்ன செய்யணும்? கனவு காண வேண்டும். we need ட்ரீம்ஸ் வேணும். ஆனால் அந்த கனவு காணுகிற விதத்தில் உரிய விதமான சில அணுகுமுறைகள் வேணும். ஒன்று, எதை சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கிறோம், எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறோம், நாம் யோசிக்கிற சிந்திக்க அப்ராப்ரியேட்டாக இருக்குதா, இது நம்ம நல்லதை கொண்டு வர முடியுமா? இப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அதாவது தகுதியற்றவைகளையும் தவறானவைகளையும் நீண்ட நேரம் என்ன செய்கிறோம்? கற்பனை பண்ணிகிட்ருக்கோம். பல நேரங்கள் அன்லிமிட்டடாக போகுது. அதாவது பியாண்ட் அவர் கெப்பாசிட்டி. நம்முடைய தகுதிக்கு அப்பால் நம்ம சிந்திக்கணும். நம்ம வாழ்க்கையில் வந்து சில உயர்வுகள் என்பது எப்பொழுதுமே நம்முடைய தற்பொழுது இருக்கிற கெப்பாசிட்டிக்குள்ளே திங்க் பண்ணி நம்ம அடைய முடியாது. பியாண்ட் ஒரு கெப்பாசிட்டி. பல இடத்துல நமக்கு என்ன வேணும்? சில ட்ரீம்ஸ் வேணும். அதே வேளையில் அதில் சிந்திக்க வேண்டிய காரியங்கள் தவறான கற்பனைகளின் காலம் இது. இப்போ நிஜ வாழ்க்கையில் பார்க்க முடியாத பல காரியங்களை, பார்க்கக்கூடாத பல காரியங்களை கற்பனையிலேயே வாழ்ந்து முடிக்கின்ற நிலைமை. ஆக பல நேரங்களில் இந்த கற்பனைக்குள்ளே ஓடுகிறதா நிஜ வாழ்க்கையில் என்ன செய்கிறது? செயல்பாடாக மாறுகிறது. அது பலவிதமான காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன செய்யுது? கிரியேட் பண்ணுகிறது. அப்போது என்னென்னா ஒழுக்கமற்ற கற்பனைகள். ஏன்னா கற்பனைக்கு என்ன கிடையாது? இட் ஹஸ் நோ லிமிட், இட் ஹஸ் நோ பவுண்ட்ரி. ஒன்றுமே கிடையாது. நேரில் தான் சில காரியங்களை நம்ம என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஆனால் கற்பனையில் இதை பற்றி யாரை பற்றி என்ன செய்யலாம்? சிந்தனை பண்ணிக்கொண்டே இருக்கலாம். ஆக இந்த ஒழுக்கமற்ற கற்பனைகள், பலத்துக்கு மிஞ்சின கற்பனைகள், தகுதிக்கு மிஞ்சின கற்பனைகள், இவைகள் என்ன செய்யணும்? பல நேரங்களில் பல ஏமாற்றங்களை உருவாக்குறது. இன்னொன்று தவறுகளை நோக்கி போக வைக்கிறது. எல்லாவற்றும் தவறான செயல்களுக்கு ஒரு பர்த் பிளேஸ் உண்டு, ஒரு ஆரிஜின் உண்டு. எங்கே? ராங் இமேஜினேஷன்.
நமக்குள்ள மண்டைக்குள்ளே என்ன ரொம்ப காலம் ஓடுகுதோ அது கொஞ்ச காலத்துக்கு பிறகு என்னவாக மாறும்? செயலாக மாறும். அப்போ இந்த விதமாக சில காரியங்கள் ஓடுகிற பொழுது தவறானவைகளாக இருக்கிறபடினாலே அவைகள் நமக்கு தவறான விளைவுகளை கொண்டு வரப்போகிறோம். அப்போ மைண்டுக்குள்ளேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணலைன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அது செயல்களாக ஆக்ஷன்ஸாக மாறுகிற பொழுது நம்ம என்ன பண்ண முடியாது? கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ சில நேரத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டை ஏற்படுத்துகிறது. அதாவது நிறைய காரியங்கள் அவன் கற்பனை பண்ணுறான் டு தட் எக்ஸ்டென்ட் என்ன செய்ய முடியல, இஸ் நாட் ஏபிள் டு அச்சீவ். அதை சாதிக்க முடியாத பொழுது அவனுக்கு என்ன செய்கிற? தோல்வி வருகிறது, ஒரு பெரிய ஏமாற்றம் வருகிறது. அப்போ வாழ்க்கையின் மேலே என்ன வருகிறது? விரக்தி வருகிறது. ஆக இவைகளெல்லாம் வாலிப வயசில் திஸ் ஆர் ஆல் காமன் இயற்கைகள். வேகமாக இருக்கிறது. இன்னும் 5-10 வருடங்களுக்கு பின்னாலே நடக்க வேண்டிய காரியங்களை இப்பொழுதே நடக்க வேண்டும், இல்லைன்னா இப்பொழுதே என்ன செய்ய வேண்டும்? அதை அனுபவிக்க வேண்டும். அதற்கு நியாயமான வழிகள் இல்லாவிட்டால் அதை தவறான வழிகள் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வருகிறது. இந்த வேகமான ஒரு சூழலுக்கு வேகத்தை அழிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லலை. ஏன்னா வேகம் என்ன செய்யணும்? அந்தந்த வயதுகளுக்கு ஏற்ற வேகம் வேணும். வாலிப வயதில் நம்ம உரிய வேகமாக இல்லைன்னு சொன்னால் வயசானா என்ன செய்ய முடியாது. சிலர் பார்த்துங்க, எலும்புனா கூட என்ன பண்ணுவாங்க? ரொம்ப நேரம் யோசித்து ஒரு கையை இப்படி ஊன்றி, ஒன்றும் தேவை கிடையாது, டக்குன்னு எலும்பலாம். எலும்புகள் சொன்னால் நம்ம தமிழ்நாட்டிலலாம் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த ஸ்டாப் வருதுன்னு சொன்னால் ஸ்டாப் வந்தப்புறம் தான் எப்போ இறங்கணும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க? தங்களுடைய லக்கேஜெல்லாம் தேடுவாங்க. அப்புறம் அப்படி என்ன செய்வாங்க? இங்கே கொஞ்சம் கையை ஊன்றி அங்கே கொஞ்சம் கையை ஊன்றி மெதுவாக வரதுக்குள்ளாடி அடுத்த பாயிண்ட்டுக்கு வண்டி போகலாம். ஆனால் மும்பை போன்ற இடங்களில் அது சாத்தியதே கிடையாது. இந்த பாயிண்டில் இறங்கணும்னா அதுக்கு முந்தின பாயிண்டில் என்ன செய்யணும்? தே மஸ்ட் கெட் ரெடி. இல்லைன்னு சொன்னால் உள்ளே தான் இருக்கணும். ஆக அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்விஃப்ட்னஸே கிடையாது. அப்படியே கையை ஊன்றி மெதுவாக இருந்து என்ன பொறுமையாக. இந்த பழக்கம் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு? சிலருக்கு பாடி பலவீனமாக இருக்கிறனால மட்டுமல்ல, பழக்கம் எங்கே ஆரம்பித்தது? பெந்தேவர் இளமையாக இருக்கும் பொழுது. எனவே இளம் வயதுகளில் வேகங்கள் வேணும். ஆனால் அந்த வேகங்கள் உரிய விதமாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அப்போ என்ன பண்ணுறது? இப்போ வாலிபலுக்கு நம்ம என்ன அட்வைஸ் பண்ணலாம்? கொஞ்சம் பொறுமையாக இருங்கப்பா, அமைதியாக இருங்கப்பா, அவசரப்படாதுங்கப்பா, பிஞ்சிலேயே பழக்கக்கூடாதுப்பா, ரொம்ப முந்தி போகிறீங்கப்பா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு முடியுது. ஆனால் அவனுக்கு சொல்ல கேட்கவும் முடியுது. அவனும் இதை என்ன சொல்ல ரீசனபிள் தான் எடுத்துக்குவான். ஆனால் ஹீ கான்ட் கண்ட்ரோல். ஏன்னா கட்டுப்படுத்த முடியாத ஒரு வேகம் வாலிப வயதுக்குள்ளே இருக்குது. அது உபதேசங்களுக்கு கட்டுப்படாது, அட்வைஸு கட்டுப்படாது, பைபிள் படித்தா கட்டுப்படாது, போதனைகளுக்கு கட்டுப்படாது. நான் எத்தனை மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலும் நீங்கள் பண்ணதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் நம்மால் அதை என்ன செய்ய முடியாது. அப்போ 3 விதமான வேகங்களை பார்த்த ஒரு முதல் வேகம் என்ன? விவேகமற்ற வேகங்கள். எதையும் இப்பொழுதே இங்கே காண வேண்டும் என்கிற முந்தி சென்று அனுபவிக்க விரும்புகிற வேகங்கள். 2வது தேடல் வேகங்கள். எப்பொழுதும் எதையாவது பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், எதையாவது சாப்பிட்டே இருக்கணும், எதையாவது பார்த்துட்டே இருக்கணும், எதையாவது ரசிச்சுட்டு இருக்கணும், எதையாவது என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கணும், எதையாவது ஒரு விதத்தில் பொழுதுபோக்கிட்டு. சிலராக வயசானவங்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. பிள்ளைகள் உட்கார்ந்தா கூட இன்றைக்கி இந்த காலத்தில் வயசானவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? ஆமாம், ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த வேகங்களை எல்லாம் நம்ம எப்படி மானிட்டர் பண்ணுறது, எப்படி ரெகுலேட் பண்ணுறது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? அந்த கெப்பாசிட்டி வி டோன்ட் ஹேவ், நமக்கு கிடையாது. ஆகையாலும் இந்த வாலிப வயதுகளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வேண்டும் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. when you are young you must remember your creator. வாலிப வயதில் தேவன் நினைக்கணும். ஏன்னா உன்னுடைய வேகத்தை முறைப்படுத்துவதற்கு உன்னுடைய கையிலே வலிமை இல்லை என்றால் யூ ஆர் அண்டர் த பாண்டேஜ் ஆஃப் சின். பாவத்திற்கு நீ அடிமையாக இருக்கிற அப்படின்னால ஒருபோதும் உன்னுடைய வேகங்களை உன்னால் என்ன பண்ண முடியாது? கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் வேகம் கட்டுப்படுத்தப்படாத எந்த ஒன்று, ஒரு கார்னா கூட வேகம் மட்டும் வச்சு கொடுத்தா என்ன நடக்கும்? அதுக்கு உரிய பிரேக் சிஸ்டம் என்ன செய்யணும்? இருக்கணும்ல, ஒரு கியர் சிஸ்டம் இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் வண்டி கண்ட விதமாக ஓடி என்ன செய்யும்? பெரிய ஆக்சிடென்ட்டுக்குள்ளே போயிடும். அதுபோல் லைஃப்பில் நமக்கு பிரேக் சிஸ்டம் வேணும். ஆனால் யார் பிரேக் போடுறது? யார் கண்ட்ரோல் பண்ணுறது? யார் மேனேஜ் பண்ணுறது? எனவே இது போன்ற ஒரு சூழல் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுடன் வாலிப வயதுகளில் நீண்ட காலமாக வாலிப பிள்ளைகளோடு நான் பேசி கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு முறையும் பேசுகிற பொழுது இந்த செய்தி மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை நீங்கள் உணர வேண்டும் என்ற உணர்வோடு தான் என்ன செய்கிறேன், நான் பேசி கொண்டிருக்கேன். நிறைய காரியங்கள் பேசிவிட்டேன். அப்போ ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் வருகிற என்ன நடக்கும்னு சொன்னால் 3 விதமான ஆளுகைகளை கொடுக்குறார். சும்மா அட்வைஸ்னால் என்ன பண்ணுறது நடக்காது. யார் அட்வைஸ் பண்ணால், பாஸ்டர் அட்வைஸ் பண்ணாலும் சரி, பேரண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணாலும், டீச்சர்ஸ் அட்வைஸ் பண்ணாலும் சரி, அட்வைஸ் எல்லாம் கரெக்டு தாங்க. நமக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு பெரிய வேகம் இருக்குது. அதை என்ன பண்ண முடியாது?
அடக்கி வைத்து கொண்டிருக்க முடியும். அப்போ அடக்க வேண்டிய தேவையில்லை. அதை என்ன செய்யணும்? தட் மஸ்ட் பி ப்ராப்பர்லி ரூல்டு. அது உரிய விதமாக ஆளப்பட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிற பொழுது வாலிப வயதுகளில் என்ன நடைபெறுன்னு சொன்னால், முதலாவது அவர் தம்முடைய பிரசன்னத்தினாலே நம்முடைய மனதை ஆளுகிறார். God is ruling our heart by his presence. அவருடைய பிரசன்னத்தின் ஆளுகைக்குள் வருகிற பொழுது நம்முடைய வேகங்கள் எல்லாம் விவேகத்தோடு செயல்பட ஆரம்பிக்கிறது. பின்விளைவுகளை பற்றி யோசிக்காமல், எந்த விதமாக நாம் செயல்படுகிறோம் யோசிக்காமல் செயல்படாதபடிக்கு இப்போ என்ன பண்ணுறோம்? அந்த தேவ பிரசன்னத்தின் மூலமாக எதையும் உரிய விதமாக செயல்படும்படியான ஒரு மெச்சூரிட்டி வருகிறது. நம்முடைய இருதயத்தை நம்மால் என்ன பண்ண முடியும்? வி கேன் மேனேஜ். நம்ம கட்டுப்படுத்த முடியும்னா வி ஆர் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவ பிரசன்னத்தினால் அன்றி எதற்குமே நம்முடைய இயற்கையான மனம் செய்யாது, கட்டுப்படாத. அந்த லேகியனுக்குள்ளே கட்டுப்பட இயலாத வேகங்கள் இருந்தது அசுத்த ஆவிகள் மூலமாக. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்துக்கு முன்பாக வந்த பொழுது அது என்ன செய்தது? அடங்கி போனது. எனவே இயேசு கிறிஸ்து பிரசன்னத்தின் மூலமாக ஆளுகை செய்கிறார். இரண்டாவதாக வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் வாழ்க்கையில் வர்றவல்ல அப்படியே நம்மளை ஆசீர்வாதம் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கிற வேலை செய்கிறதில்ல. அவர் என்ன பண்ணுறார்? வார்த்தைகள் கொடுக்கிறார், நம்மோடு பேசுகிறார், இந்த மனதோடு பேசுகிறார், இந்த ஆவியோடு பேசுகிறார், இந்த உள்ளத்தோடு பேசுகிறார், நம்முடைய ஸ்பிரிட்டில் என்ன செய்கிறார்? பேசுகிறார். அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே வருகிற பொழுது பெற்றோருடைய வார்த்தைகள் ஆள முடியாததை, ஆசிரியருடைய வார்த்தை ஆள முடியாததை, ஆலோசகருடைய வார்த்தை ஆள முடியாதை தேவ வார்த்தைகள் என்ன செய்கிறது? ஆள முடியும். ஸோ வில் ஹேவ் சம் கம்யூனிகேஷன் வித் காட். தேவனோடு நமக்கு ஒரு தொடர்பு நிலை ஏற்படுகிறது, ஒரு பேச்சுவார்த்தை ஏற்படுகிறது. அந்த பேச்சுவார்த்தை என்ன செய்கிறது? நம்மை கட்டுப்படுத்துகிறது. மூன்றாவது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது ஹி கிவ்ஸ் அஸ் எ விஷன், ஒரு தரிசனம். இந்த தரிசனத்தின் ஆளுகை தான் யோசேப்பிற்கு ஒரு தரிசனம். அந்த தரிசனத்தின் ஆளுகை இருந்தபடி தான் அவன் அந்த யங் ஏஜில் இருந்த பொழுது கூட ஒரு பெரிய டெம்ப்டேஷன் வந்த பொழுது ஹி வாஸ் ஏபிள் டு ஓவர் கம். எதனால் நினைக்கிறீங்க? ஒரு சன்னியாசித்தனத்தினாலா, ஒரு துறவித்தனத்தினாலா? இல்லை. பிகாஸ் he had got a vision from God. தேவன் ஒரு தரிசனத்தை பெற்றிருந்தான். அதன் மூலமாக ஒரு ஹையர் பிளேஸில் வரப்போகிறத பற்றிய ஒரு சரியான இமேஜினேஷன் அவனுக்கு இருந்த அந்த தரிசனம் அவனுக்கு இருந்தபடினாலே தற்பொழுது இந்த போன்ற ஒரு சூழல்னால் என்னுடைய தரிசனத்தை இழந்து விடக்கூடாது, ஆண்டவர் என்னை ஒரு உயர்ந்த இடத்துல வைக்க போகிறாரு, எழுந்து விடக்கூடாதுன்னு சொல்லி அவ்விதமாக தன்னை என்ன செய்த பாவத்துக்கு தப்பித்துவிடும். இந்த உலகத்தில் இன்றைக்கு பாவம் நிறைந்து போய்விட்டது, சொல்லி மாளாது என்று சொல்லுகின்ற அளவிற்கு விஷயங்கள் என்ன செய்தது? ரொம்பவும் கரைகளை கடந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் பெற்றோரும் பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது, பேராசிரியர்களும் பாதுகாக்க முடியாது, அரசாங்கத்தினுடைய சட்டங்களும் இவைகளை தடை செய்ய முடியாது. ஒன்றே ஒன்று தான், தேவன் கொடுக்கிற தரிசனம். ஆண்டவர் ஒரு உன்னத தரிசனத்தை கொடுக்கும் பொழுது அந்த தரிசனம் ஆள ஆரம்பிக்கும். இதெல்லாம் இவ்விதமாக கேட்கும் பொழுது புரியாது. ஆண்டவர் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹி மஸ்ட் என்டர் இன்டு ஹார்ட். ஆண்டவர் நம்முடைய இதயத்துக்குள்ளே வரணும். அவர் அவருடைய பிரசன்னத்தை கொடுக்கும் பொழுது, அவர் அவருடைய வார்த்தை கொடுக்கும் பொழுது, அவர் அவருடைய தரிசனத்தை கொடுக்கும் பொழுது ஒரு யோசேப்பை போல, ஒரு தாவீதை போல நாம் என்ன செய்ய முடியும்? மாற முடியும். எனவே வேகங்களை அடக்க வேண்டாம், ஆனால் ஆள வேண்டுமே. யார் ஆளுவது? ஆளுவதற்கான வலிமை வாலிபருடைய கையில் இல்லை, யாரும் ஆள முடியாது. எனவே வாலிப பிள்ளைகள் சிந்திக்க வேண்டும். பேசுகிறவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள், கேட்கிற நாம் கேட்டுவிட்டு என்ன செய்வோம்? வழக்கம் போல் வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருப்போம். இதையெல்லாம் கேட்டால் நான் விரும்புகிறபடி வாழ முடியாது என்று எண்ணி செல்வீர்கள் சொன்னால் வாலிப வயது காலத்தினுடைய வேகங்கள் உங்களை எங்கே கொண்டு நிறுத்தும் என்று சொல்ல முடியாது. நாளை ஒன்று நிகழ்ந்து அதற்கு பிறகு வருத்தத்தை சந்தித்த பிறகு ஆண்டவருடைய கிருபையை தேடுவதை விட வருமுன் காப்போம். ஒரு பெரிய வித்தியாசமான காரியத்துக்குள்ளே நம்ம செல்வதற்கு முன்பாக நம்மை ஆண்டவருக்குள்ளாக பாதுகாக்கிறது கிருபை பெற்றுக்கொள்ள முன்னூறும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின் மூலம், பிரசன்னத்தின் மூலமாக இந்த உலகத்தில் ஒரு வெற்றியான மேன்மையான வாழ்க்கையை வாழ முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை எல்லா சூழலும் ஆசீர்வதிப்பார்.